உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம். தேர்தல் இன்னும் ஒரு வாரம் 8 நாள் தான் இருக்குது. பிரச்சாரத்துக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. குறிப்பாக விஜயோட பிரச்சாரம் எப்படி இருக்கும்? எப்போ நான் ஒரு நாள் போகிறாரு, 4 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு, ஒரு நாள் போகிறாரு, 2 நாள் காணாமல் போகிறாரு, இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆரம்பத்தில் விஜய்க்கு வர கூட்டம்லாம் ஒரு ஃபேன்ஸ் தான்ப்பா, இதெல்லாம் என்னப்பா வரதான் செய்யும், ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு வர கூட்டம் தானே இது அப்படின்னு. அப்புறம் விஜய் மீது நாம் கூட சொல்லியிருந்தோம், சரி தமிழகத்தில் நீங்கள் மற்ற இடங்கள்லாம் அப்படி அப்படியே போகிறீங்க, ரைட்டு, தென் மாவட்டம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டிங்களா விஜய் அப்படின்னு. அது குறிப்பாக திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி மாதிரியான அந்த பகுதியெல்லாம் எப்போ போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி ஏன்னா நீங்கள் டி நகரில் பர்மிஷன் கேட்டோம், வெள்ளிவாகத்தில் பர்மிஷன் கேட்டோம், அண்ணா நகரில் பர்மிஷன் கேட்டோம் போது அங்கே இருக்குது தென்கோடி இருக்குது, தென்கோடி அரசியல்னு ஒன்று இருக்குது என்பது திருநெல்வேலியில் இறங்கி ஒரு பெரிய மாசை காமிச்சார் விஜய். அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லா ஊடகமும் அதை போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், அப்படி பெரிய உற்சாகமான ஒரு விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் இன்னும் பல பகுதியில் விஜயில், ஆனால் மிக முக்கியமான ஒரு பகுதி கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம். ஏன்னா அந்த கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலத்தில் இருந்து தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு வலதுகரமாக அந்த இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் உங்கள் கட்சிக்கு ஒரு பலமான ஒருத்தரை அங்கே இருக்கிறார். ஏறக்குறைய அந்த பகுதியினுடைய வியூக அமைப்பாளராக இருக்காரு. உங்கள் கட்சியில் மிக சீனியரான ஒருத்தர். அவருடைய வழிகாட்டல், அவருடைய அந்த நடைமுறையில் தான் நீங்கள் அந்த கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம்தான். ஒரு சீனியர் தேவை. ஆரம்பத்தில் சொன்னது தான் பல மாநாடு, பல பொதுக்கூட்டம், பல திருமுனை கூட்டம், இதெல்லாம் பார்த்தவர். குறிப்பாக எம்ஜிஆர் அரசியல் களத்திற்குள் முதல்வர் ஆன பிறகு அந்த கொங்கு மண்டலத்தில் எம்ஜிஆருக்கான முதல் வரவேற்பை கொடுத்தவர் செங்கோட்டையன் தான். எனக்கு தெரிஞ்சு அப்போ படித்தது நான் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் புல்லட்டு எங்கேயும், 2 வீலரே பெருசாக இருக்காது, ஒரு 100-150 புல்லட்டுகள் எங்கெங்க ரெடி பண்ணி அந்த புல்லட் ஊர்வலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கொண்டு போய் அசத்தனம் வரான் செங்கோட்டையன். ஒரு இளம் வயசு, ஒரு 20 வயசு, எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இன்னைக்கு ஒரு விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவ்வளோ பெரிய சீனியர், அந்த கட்சியில் எங்கே போனாலும் தலைவர் சொன்னார் ரைட்டுன்னு போது அவருடைய ஏரியாவுக்கு வரார் அப்படின்னா அப்போ அதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டையன். குறிப்பாக சரி திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடியெல்லாம் ரைட்டுப்பா, விஜய் அந்த பக்கம்லாம் போகல, அதனால் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது. இங்கே எப்படி ஏற்கனவே கோயம்புத்தூர் வந்திருக்காரு, ஏற்கனவே ஒரு ஷூட்டிங்லாம் அங்கே நிறைய நடிச்சிருக்காரு, அப்படிலாம் விமர்சனம் இருந்தப்போ அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த திருப்பூர் 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் போயிடலாம். வழிநடுக்கம் அப்படி ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், பயங்கரமான வெயில், ஒன்றுமே பண்ண முடியல. வேனை மறைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, சைட்லேருந்து ஓடி வராங்க, பின்னாடியே வராங்க. ஆனால் இந்த முறைலாம் அந்த வேனுக்கு, அந்த பிரச்சார வேனுக்கு முன்னாடி வண்டியை ஓட்டுறது, சாகசம் காமிக்கிறது, அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அது இன்னும் கூட குறையணுன்ற. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவினாஷி மாதிரியான பகுதியில் காலையிலிருந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு பெண்கள், இளைஞர்கள் பல பேருங்க கிட்டத்தட்ட 9 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதில் 7 பெண்கள் தபாக வேட்பாளர் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கூட்டம் அதிகமாகணுன்னு காவல்துறையை எச்சரிச்சிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை, பயணத்தை கேன்சல் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு. ஏன்னா கரூர் சம்பவம் ஒரு அழியாத ஒரு விஷயமா மாறி இருக்குது. அது காரணம் யாருன்னு சிபிஐ சொல்லட்டும். அது ஒரு கரும்புலி மாதிரி, ஒரு அரசியலில் ஒரு கரும்புலி மாதிரி விழுந்துடுச்சு. ஏற்கனவே விஜயா ஒரு பதட்டத்தில் தான் இருந்தார். 2 பதட்டம், ஒன்றுக்கு வந்துட்டார், அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த இடத்துல, பயங்கரமான ஒரு கூட்டம். ஆனால் 2 பதட்டத்தில் இருந்தார். ஒன்று அவர் பேச ஆரம்பித்த ஒரு 4:40, 4:45 வந்துடுச்சு. 5 மணிக்குள்ளே பிடிக்கணும். 2 to 5 வரைக்கும் தான் அனுமதி. ஏன்னா காரைக்குடியில் 7 நிமிஷம் தாமதமாக வந்ததுனால அவர் கிளம்பிட்டார். அண்ணாமலை அவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருந்தார், ஏங்க உங்களை பார்க்கறதுக்கு தானே அவ்வளோ கூட்டம் இருந்தது, 7 மணி நேரம் தாமதமாக இருந்தாருன்னா நின்று பேசிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக நான் இருக்கிறேன், அதற்கு ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். அது நல்ல விஷயம்தான். அப்புறம் தேர்தல் விதிமுறையை மீறிட்டார், இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா, அவர் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு ஒன்று இல்லை, இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க, அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாதுங்க, அவர் ஒரு பால்வாடி குழந்தைங்க, இது மாதிரியான விமர்சனங்கள். அந்த விமர்சனங்கள்லாம் இப்போ பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு விதிமுறை இருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் நமக்கு ஒரு சரியான
ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியாக நம்ம அதை நடந்துக்கணும், மிகச்சரியாக இது பண்ணிக்கிறோம். காலதாமத்துக்கு நம்ம காரணமாக இருக்கிற போது அங்கே வேணாம் பேச வேணான்னு எந்த பதட்டம் தான் இங்கே திருப்பூரில். முக்கியமாக திருப்பூரில் என்ன பிரச்சனைகளை பேச போகிறார், என்ன விஷயங்களை பேச போகிறார். குறிப்பாக இங்கே இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் தெற்கு, வடக்கு, சூலூர், உடுமலை, இந்த 6 வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக ஒரு பிரச்சாரம். ஏற்கனவே அந்த சின்ன வேனாக இருக்க ஏறி அறிமுகப்படுத்தலாம் முடியல. வந்து மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது, திருப்பூர் உலக அளவில் மிக முக்கியமான ஒரு நகரம். உலகத்தில் உள்ள யார் ஒரு 10 பேரில் டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அதில் 8 பேருடைய டிஷர்ட் வந்து திருப்பூரில் தயாரித்த டிஷர்ட்டாக தான் இருக்கும். அந்த பின்னலாடை தொழில் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் பின்னடைவில் இருக்கிறது. நூல் விலை ஏற்றம், சாய விலை ஏற்றம், வரி விதிப்பு, அப்புறம் அமெரிக்காவில் நடக்கிற போர், அவங்க இதெல்லாம் இந்த துணியெல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி நிராகரித்தது, இப்படியா சாயப்பட்டறையிலேருந்து வர கழிவுநீர் பிரச்சனை, இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதை வந்து ஒரு தேர்தல் அறிக்கையினுடைய ஒரு விஷயமாக சொல்லிட்டார். அதுவும் வர 16ஆம் தேதி எங்களுடைய தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையை ஒரு புத்தகமாகவே வெளியிடுகிறோம். மிக முக்கியமாக திருப்பூர் முழுக்க நெசவு தொழில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது கைத்தறி, விசைத்தறியாக இருக்கட்டும், கார்மெண்ட்ஸ் தான் அங்கே நம்ம சொல்கிறது தான். இங்கே தயாரிக்கிற அந்த டிஷர்ட் தான் அங்கே போய் யூரோப்பில் போய் டாலர்கள்லையும் யூரோலையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்பது பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக மின்சாரம், இலவச மின்சாரம், யூனிட்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு அந்த வரைமுறை, அதை நான் மாற்றுவேன். அப்புறம் பீக் ஹவர் மின்சாரம்னு இருக்குது. வந்து ஒரு பீக் ஹவருக்கு மேலே அந்த மின்சார கட்டணம் அதிகமாகும், அதை நாங்கள் நெறிமுறைப்படுத்துவோம். அப்புறம் மானியம் தருவோம். வந்து அப்புறம் ஆண்டுக்கு நலிவடைந்த நெசவாளர்கள், கைத்தறியாகட்டும், விசைத்தறியாக இருக்கட்டும், அவங்களால வந்து சரியாக வந்து உற்பத்தி பண்ணியே விற்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு 30,000 வரைக்கும் மானியம் கொடுப்போம். தொடர்ச்சியாக நூல் விலைகளுக்கு வந்து குறைஞ்ச விலையில் கொடுப்போம். இப்படி நெசவாளர்களோட பிரச்சனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இப்போ சொல்லுவாங்கள்ல, உடுதவன் கணக்கு பார்த்தா உடக்கு கூட மிஞ்சாதுன்ற மாதிரி நெசவாளர்களும் பிரச்சனை. எங்கள் பகுதியில் நிறைய நெசவாளர்கள் செய்யாரில் இருக்காங்க. அந்த நெசவாளர்களுடைய பிரச்சனை போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வந்து இப்போலாம் வந்து நெசவு தொழில் அங்கே பட்டுத்தறி, கைத்தறியும் இருந்தது. கட்டகா முட்டகா அப்படின்னு வாங்குது. இந்த கைத்தறி வந்து இப்படி இப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க. வந்து பெரிய வந்து வருமானம்லாம் இருக்காது. லுங்கி தறி கூட இருக்குது. வந்து இன்றைக்கி லுங்கி கட்டுறதே மாறி போய் இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏற்றுமதி என்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் வந்தால் நெசவாளர்களுக்கு, அதுவும் குறு தொழில், சிறு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசாங்கம் இருக்கும், அவர்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பல சலுகைகள் வந்து அவர் சொல்லியிருந்தார். பல சலுகைகள் சுற்றி இருந்தவங்க அத்தனை பேரும் வந்து ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. ஏன்னா பெரும்பாலும் அரசியல்வாதிகள் என்ன பேசுவாங்க, வந்து ஆச்சா நீ என்ன பண்ண திருப்பூரில், நீ அதை பண்ணியா, நீ இதை பண்ணியா, என்ன நான் செஞ்ச தெரியுமா, கொடிகாத்த குமரன் யார் தெரியுமா, இப்படின்னு பழைய சம்பவங்களை, வரலாறுகளை பேசுவதை விட அடுத்து நம்ம என்ன போகிறோம், அடுத்து என்ன அதுக்கான திட்டம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த செயற்கை நுண்ணறிவு, அதை வச்சு ஒரு அரசாங்கத்தை எப்படி பண்ண முடியும் தான் அவர் கன்னியாகுமரி கூட்டத்தில் பேசினார். இங்கு நெசவாளர்களுக்கான பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். அதுவும் மிக சமீப காலமாக பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் எதுன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த கவர்மெண்ட் தான். நான் வந்து அதுக்கு வந்து திறந்து வைப்பேன். குறிப்பாக அந்நிய முதலீடு, குறிப்பாக இங்கே வருது, இங்கே தொழிற்சாலைக்கு வெளிநாட்டிலேருந்து முதலீடு பண்ண வருபவர்கள், தொழிற்சாலை நடத்த வருபவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருப்போம்னு அவர் பெரிய பட்டியலிட்டார். விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த பயிர்க்கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுறோன்னுவாங்க. அது எந்த அளவுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு தெரியல. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 5 ஏக்கருக்கு கீழே இருக்குதா உங்கள் பயிர் கடனை வந்து முழுசாக நான் தள்ளுபடி பண்ணுறேன். 5 ஏக்கருக்கு மேலே இருக்குதா அதில் பாதி தள்ளுபடி பண்ணுறேன் குறிப்பாக. அப்புறம் வந்து குவிண்டாலுக்கு ஒரு நெல் 3500 ரூபா, கரும்புக்கு 4500 ரூபா. ரொம்ப ஒரு டீட்டெயிலாக சொல்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து இதை புரிஞ்சுக்கணும். இங்கே அதே தான் விவசாயிக்கு தான் வந்து நம்ம சொன்னது தான், உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நமக்கு சோறு போடுறது அவங்க தான். ஆனால் அவர்கள் அந்த விவசாயிகளை அப்படியே தனியாக பார்த்துடுறோம். நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பயிர் காப்பீடு, அது வெறும் பயிர் காப்பீடாக மட்டும்தான் இருக்குது. வந்து ஒரு மழை வெள்ளத்தில் வரும்பொழுது அந்த பயிரை அப்படி தூக்கி வச்சுட்டு அவங்க நிற்கிறாங்கல்ல, அந்த நேரத்துக்கு வந்து எல்லா அரசியல் தலைவரும் ஒரு போஸ்ட் கொடுத்து அந்த விவசாயி கூட நின்றுக்கிட்டு அதோடு விட்டுடுறாங்க. ஒரு புயலோ மழையோ அந்த பயிரை நாசம் பண்ணிட்டு போயிட்டு வந்து ஒரு விலை வஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் உற்பத்தி செய்த பொருளை அவனால் நிர்ணயிக்க முடியாத ஒரே ஒரு தான் வந்தாங்க, வந்து விவசாயி மட்டும்தான்.
அவன் உற்பத்தி பண்ணதை அவனால் எங்கேயாவது அவனால் விலை சொல்ல முடியுமா? எவனோ ஒருத்தன் தான் விலையை ஃபிக்ஸ் பண்ணுறான். ரெண்டாவது, இந்த நெல் மூட்டைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறோம், ராக்கெட்டை செய்கிறோம். ஒரு நெல் மூட்டை நினையாமல் இருக்கிறதுக்கு ஒரு தார்பாய் போட முடியாதா? ஒரு நெல் மூட்டை நினையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூரை போட முடியாதா? அதையெல்லாம் விவசாயிகளுக்கான ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து தாவேக்கா இன்னைக்கு இங்கன்னு பேசல, தொடர்ந்து எங்கே பேச ஆரம்பிச்சது திருவாரூரில் பேச ஆரம்பிச்சது அடுத்து காவலர்களுக்கான போலீஸ்க்கான ஒரு இது. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே ஆயிரம் அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்கலாம். பணிச்சுமைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு விதமான விஷயம். அந்த மன அழுத்தம், பணிச்சுமை, இதுக்கான இதெல்லாம் நாங்கள் குறைக்கிறோம். அவங்களுக்கான சலுகையெல்லாம் கொடுக்குறோம். குறிப்பாக பெண் போலீஸிற்கு அவங்களுக்கு தனி அறை. ஏன்னா பெண் போலீஸ் சம்பந்தம் அவங்களுக்கான பாதுகாப்புக்கு அந்த பெண் போலீஸ் சம்பந்தமான சில விஷயங்கள் கூட்டங்களுக்கு நாங்கள் அவங்கள தான் அனுப்புவோம். ஒரு நடமாடும் டாய்லெட் அவங்களுக்கு உருவாக்கி வைப்போம். மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, பெருநகரங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி, இது மாதிரியான நகரங்களை, திருநெல்வேலி, இங்கெல்லாம் காவலர்களுக்கான ஒரு சிறப்பு மருத்துவமனையை தொடங்குவோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இங்கே தேர்தல் அறிக்கையுடைய மிச்ச விஷயங்களை அவர் பேசிட்டு போயினார். ஒரு திருப்பூர் பிரச்சனைகளோடு சேர்த்து விவசாயிகளுடைய பிரச்சனை, காவலருடைய பிரச்சனை, அதை நாங்கள் எப்படி தீர்த்து வைப்போம் அப்படின்னு இந்த எதிர்ப்பு அரசியல், அவங்கள திட்டுறது, இவங்களை இது பண்ணுறது, இதுக்கான நேரம் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப வந்தாச்சு, நெருங்கி வந்தாச்சு. நாளுக்கு நாள் மக்களுடைய செல்வாக்கு அதிகமாகிட்டே வருது. இந்த தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துகிறவங்களாம் என்னன்னாங்க, முதல்ல விஜய் 30% ஓட்டு வாங்குவாங்க, அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா 20%, கடைசியில் இறங்கி 8% கூட வாங்க மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஒவ்வொரு அரசியல் பின்னணி இருக்குது, ஒவ்வொரு கருத்து கணிப்பு நடத்தவர்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்குது. அதை தாண்டி இப்போ ஜெனியூனா அந்த கருத்து கணிப்பு நடத்தவர்கள் பெரும்பான்மையாக சொல்றது என்னன்னா, தாவேக்காவை நாங்கள் அந்த கருத்து கணிப்புக்குள்ளே கொண்டு வர முடியல, எப்படின்னே தெரியல. ஒன்று அதிகப்படியாக அடித்து எல்லா தொகுதியும் தூக்குமா, இல்லை இவங்க ஓட்டை பிரிக்குமா, அவங்க ஓட்டை பிரிக்குமா, விஜய் கிங்காக இருப்பாரா, கிங் மேக்கராக இருப்பாரா, எதையுமே புரிஞ்சுக்க முடியலைங்க. அது அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அப்படின் பொழுது விஜயோடைய இந்த 7 நாள் இருக்கிற இந்த பிரச்சார பயணம் மிகச் சரியான ஒரு பிரச்சார பயணமாக அது அமைந்து விட்டால் இந்த 2026, ஏன்னா விஜய் தான் சொல்லிட்டு வர்றாரு, 50 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற ஒரு அதிசய தேர்தல்னு. அந்த அதிசய தேர்தல் உருவானதே தாவேகா தலைவர் விஜயால தான். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.